मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशिष्टे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गस्सुष्ठुवात्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 325வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். அகம்பாவனா அகம்பாவோ தியக்த்வா. அகம்பாவனா உணர்ச்சிகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், காமக்ரோதாதிகள், அப்படி ஏராளமான சஞ்சாரி பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பாவங்கள் தோன்றும் நிற்கும் வரையும் அந்த பாவனாவும் நான் இல்லை. அகம் பாவம், பாவனாவும் இல்லை பாவமும் இல்லை. பாவம்னா உணர்வு. நான் இப்போ சித்துங்கிற உணர்வும் எனக்கு இல்லை. தியக்த்வா விட்டாச்சு. தியக்த்வா சத் அசத் ததா. சத்து அசத்து ரெண்டும் கடந்த நிலை. சத்தாவும் இல்லை மித்தாவும் இல்லை சித்தாவும் இல்லை. சத்து சித்து கடந்த ஆனந்த நிலை. அதான் சத்து அசத்து ரெண்டும் இல்லை. சத் சக்தம் சமம். எப்படி இருக்கேன்னா சமம், சமநிலையில் இருக்கேன். ஸ்வச்சம் தூய்மையாக இருக்கேன். ஸ்திதம் நிலையாக இருக்கேன். துரியம் உச்சதே. இந்த நிலையை, அதாவது ஜாகிரதை சொப்பன சுசுப்தி கடந்து துரிய நிலையில் இருக்கிறேன். அங்கே நான் சத்தாவும் இல்லை சித்தாவும் இல்லை சத்ததத்தாவும் இல்லை, ஆனந்தமாக இருக்கிறேன். யா ஸ்வேச்சா ஸ்வச்சா சமதா சாந்தா ஜீவன்முக்த விவஸ்திதிகே. எப்போ ஸ்வச்சமாகவோ சமநிலையிலையோ அமைதியாகவோ இருப்பவனை ஜீவன்முக்த விவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த அகங்காரம் அகங்காரம் ஒன்று விட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுலேயே 6 இருக்குது. அது இல்லாதப்ப அவங்க என்ன இருப்பாங்கன்னா எண்ணங்கள் இருக்காது, எந்த எண்ணமும் இருக்காது. ஒன்றும் இல்லை, நீங்கள் தியானம் பண்ணி சஹஸ்ராரம் ஏறினாலே எண்ணங்கள் எதுவும் இருக்காது. அது பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகின மாதிரி இருக்கும். சிந்திக்கிற அவசியம் இல்லை. என்னத்தை சிந்திக்கிறதுக்கு இருக்குது? எதை சிந்திக்க போகிறீங்க? ஜகத்தை சிந்திச்சா மித்து துக்கம். சத்தை மேலே ஏறியாச்சு, சத்தில் இருக்கும். அதனால் அங்கே சிந்திக்கிறதுக்கு ஒரு ஹாப்பி மோட், அவ்வளோதான். ஒரு ஹாப்பி மோடில் நாம் இருக்கிறோம், அவ்வளோதான். யா ஸ்வச்சா சமதா சாந்தா ஜீவன்முக்த விவஸ்திதாக. அந்த ஸ்திதி ஜீவன்முக்த நிலை. சுருக்கமாக சொல்லணும்னா சாட்சி அவஸ்தா. சாட்சி பார்வையாளனாக இருக்கும் நிலை. பார்வையாளனா இரு, நீ ஈடுபடாதுன்னு சொல்கிறது இல்லை. அது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. ஏதோ ஒரு உயர்வான குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறதா ஒரு ஃபீல் ஆகும். உயர்வான நிலையில் நாம் வாழ்கிறதாகவும் ஆனந்த நிலை இருக்கிறதுனால சதா ஹாப்பி மோடு தான். அப்போ சாட்சியாக இருந்தாலே போதும். நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ செயல்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அப்போ வெறும் பார்வை, எது நடந்தாலும் பார்வையாளனை தான் இருக்க முடியும், செயல்பட முடியாது. கை கால்கள் புலன்கள் பொறிகள்லாம் கனெக்ஷன் கட் ஆயிரும். இப்போல்லாம் எமோஷனாக டக்கு டக்குன்னு பேசும்போதே கை கால்லாம் அசையும் இல்லையா? அபிநயமெல்லாம் பண்ணுவாங்க.
பேசும்போதே அபிநயம்லாம் பண்ணுவாங்க, மேனரிசம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்காது. மனசும் உடம்பும் ஒன்றா சேர்ந்தால் மேனரிசம் உருவாகும். அது ஒரு ஸ்டைலுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் இருக்காது. ஏன்னா உள்ள எந்த சலனமும் இல்லை, அசையாத ஸ்திதியில் இருக்குது, அமைதியாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அங்கே என்ன இருக்குது? வேறு செயல்படுறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதான். அப்படி தான் இருந்தோம். இந்த நிமித்தமாக கீழே வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய வெப்பமும் மற்ற பதட்டம், குழப்பம், குளிர்ச்சி, பதட்டம், குழப்பம், தடுமாற்றம், ஏற்றம், இறக்கம், பசி, தாகம், தூக்கமின்மை சொல்கிறான்ல, அவர் பெரிய லிஸ்ட்டு சொல்லுவான். நோய், மனநோயை, அதெல்லாம் இல்லாமல் சாட்சி அவஸ்தா, அவ்விவகாரத்தோ, விவகாரம் இல்லை, எந்த விவகாரமும் இல்லை. சாத்துரியா கலனோட்சத்தே, துரிய நிலை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையை துரிய நிலை என்று சொல்லப்படுகிறது. ந ஜாகர், அங்கே விழிப்பு நிலையும் இல்லை. நாச்ச சொப்பனக, சொப்பனமும் இல்லை. சங்கல்பானாம், எந்த சங்கல்பமும் ஆசைகளும் அதை உறுதிப்படுத்திய செயல்படுத்தணுங்கிற போராட்டங்களும் இல்லை. ந சம்பவாத், எதுவும் உற்பத்தி ஆக போகிறதில்ல. சுஷுப்த பாவோ, உறக்கமான ஒரு நிலை போல. ந அப் ஏத்தது பாவா ஜடத்தா சிதிகே, எல்லாம் கரைஞ்சி போனது. அப்பிய தீட்சிதர், லயமான நிலை, லயமான நிலை. அப்பிய ஏத்தது பாவாத் ஜடத்தா சிதேகே, ஒரு அசைவற்ற நிலையில் அவன் இருக்கிறான். இப்போ நம்மளை ஒரு வேறுபடுத்தி இப்போ பார்க்குற சமீப காலத்தில் மக்கள் நம்மளை பார்க்குற பார்வை ஒரு வேறுபாடு தெரியுது. என்ன போகிறாரு வராரு, நம்ம இங்கே இருக்கோம், பார்க்க மாட்டுறாரு, கேட்க மாட்டுறாரு, பேச மாட்டுறாரு, இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? ரொட்டீன் பண்ணிட்டுருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ணல. ரொட்டீனாக என்ன செய்யணுமோ அதை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் பார்வையில் இவங்களுக்கு நிறைய வேறுபாடு பார்க்குறாங்க. முதல்ல பேச்சு இல்லை, பேச்சு இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசுறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்க பார்வையும் அவங்க பார்க்குற பார்வையில் எப்படி முதல்ல பார்த்தாங்களோ அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தாத்காலிகங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இவங்க விஸ்வரூபமாக வளர்ச்சி அடையலாமா, நாம் வளரக்கூடாதான். அப்படி ஒரு பார்வை இருக்குது. சரியா தப்பாலாம் அவங்களுக்கு தெரியாது, போட்டோம். அவங்க வளர்ச்சி நம்ம கேட்க மாட்டோம், அதை விட்டு கவனிக்கவும் மாட்டோம். அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். டே ஒன்லேருந்துங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். யார் வந்தான் போனால், எது பண்ணால் அது பண்ணால், நம்ம ட்ராக்கில் வந்தால் தான் நம்ம அதை பற்றி சிந்திப்போம், எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணணும். மோஸ்ட்லி ரியாக்ஷன் இருக்காது. அதனால் அங்கே பேச்சு இல்லாத நிலையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஜடத்தா மாதிரி தெரியும். மத்தியானம் 3 to 6 தியானம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப டயர்ட்னஸும் இருக்காது, ரொம்ப உற்சாகமும் இருக்காது. ஒரு மாதிரியான நிலையாக இருக்கும், சமநிலையாக இருக்கும். பேசாமல் போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு பேசாமல் வந்து கொஞ்சம் நேரம் நியூஸ் 7 மணி நியூஸ் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்துட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸுக்கு வந்தால் தான் மறுபடியும் என்ன ஆகுவேன், கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிறது, கொஞ்சம் உற்சாகமாகிறது, அந்த என்தூசியாஸ்டிசம் எல்லாம் வரும்.
இது ரொட்டீனாக நடந்துட்டுருக்கு, ரொட்டீனாக நடந்துட்டுருக்கு. அப்படி தான் இதை பயணிக்க முடியும், அப்படி தான் இது பயணிக்க முடியும். அதில் வந்து விருப்போ வெறுப்போ எதுவும் கிடையாது, உற்சாகமோ டிப்ரெஷனோ எதுவும் கிடையாது, சமநிலை. புரியுதா? வாழ்க்கை இதான். வாழ்க்கைன்னா ஒரு நிலையை நம்ம கடக்கணும்னு சொன்னால் இப்படி தான் பயணிக்கணும். பயணத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். எப்பயுமே ப்ராக்ரெசிவாகவும் உற்சாகமாகவும் பயணிக்க முடியாது. எப்பயுமே டிப்ரெஷனில் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அப்போ யதார்த்தமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், எப்போதும் போல இருக்கணும். அது ஈஸி. அந்த நிலை தான் இது இங்கே ஜடத்தான்னு சொல்லுது. அவன் எந்த செயல்பாடும் இல்லாமல் ஜாகிரத சொப்ன சுஷுப்தி மூணையும் கடந்து விருப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் அமைதியாக அசையாமல் இருக்கிறான். ஜடத்தா சித்தேக சாந்த சம்யக்க பிரபுத்தானம். சாந்தம், சம்யக்க பிரபுத்த, நன்றான பூரணமான ஞானம், பிரம்மத்தை பற்றிய பூரணமான ஞானம். யதா ஸ்திதி இதம், எந்த நிலையில் இங்கே இந்த ஜகத்தை அவன் பார்க்குறான். அவனுக்கு ஜகத்து இல்லை, ஜகத்து இருந்தும் ஜகத்து உபயோகம் இல்லை. இப்போ எனக்கு ஜகத்து என்ன உபயோகம் இருக்குது? ஒன்றும் இல்லை. வெளியில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெளியில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஜகத்து அவசியம் இல்லாமல் போச்சு. ஃபோனு உபயோகம் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் போடாதீங்க சொல்லியாச்சு. 5-6 வருஷமாக அமைதியாக போய் நல்லாயிருக்கு. சாந்த சம்யக் பிரபுத்தானாம், நல்ல அறிவு பூர்ண ஞானத்தோட யதாஸ்திதி இருந்த நிலையில் இந்த ஜகத்தை பார்க்குறான். ஜகத்து விலீனம், லயமாயிடுச்சு, ஜகத்து மறைஞ்சு போச்சு. எல்லாம் இருக்கும், பொருள் இல்லாததாக இருக்கும், பொருளற்றதாக இருக்கும், உபயோகமற்றதாக இருக்கும். அதனால் அவன் அதுலேருந்து ஒன்று வசீகரிக்கப்படுறதோ ஈர்க்கப்படுறதோ அதை அடையணும் இதை அடையணுங்கிற எண்ணமோ அவனுக்கு இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பான். துரியம் இத ஆகூர், இதை துரியம்னு சொல்லுவாங்க. அபுத்தானாம், ஆனால் ஞானம் இல்லை, மெய்யறிவு இல்லைன்னு சொன்னால் இந்த ஜகத்தை சித்தம் ஸ்திரம், ஜகத்து இருக்குது, உறுதியாக இருக்குது அப்படி சொல்லுவான். வசீகரம் எப்போ உனக்கு எந்த பொருளை உன்னை வசீகரிக்கலையோ அப்போ நீ ஞானத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அது வசிக்கிற இது வசிக்க, இது இருக்குது இதாக இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னால் இல்லை அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அஞ்ஞானிகள் ஜகத்தை அங்கு இருப்பதாக பார்க்கும் இடத்துல ஞானிகள் ஜகத்தை இல்லாமல் பார்க்கிறார்கள். பொருளற்றவற்றை பொருளாக கருதும் மருளுற்றார் மானா பிறப்பினது ஒரு பாதி. அகங்கார கலா யோகே, இந்த அகங்காரம் உபாதிகள் எல்லாம் கரைந்து சமத்தையாக சமநிலையில், இது கலைந்தால் என்னது? சமுத்கம் சமத்தையா. அகங்காரம் போனால் சமநிலை உற்பத்தி ஆகும். உத்கம் விஷராரோ கிருத்தே சித்தே சித்தே கிருத்தே விஷராரே, சித்தம் அழிந்தால் துரியாவஸ்தா உபதிஷ்டதே. இப்போ இருக்கிறது என்னது? சித்தம்தான் பிறவிகளை மீண்டும் மீண்டும் கொடுக்குது. சித்தம்னா மனம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தான் மீண்டும் மீண்டும் பிறவிகளை கொடுக்குது, சம்சாரத்தை கொடுக்குது, விவகாரத்தை கொடுக்குது, செயலை தூண்டுது. அப்போ சித்தம் அழிஞ்சால் எஞ்சி இருக்கிறது துரியாவஸ்தா, 4வது நிலை. அந்த நிலையில் அவன் வசிக்கிறான்.
சித்தாந்த அத்தியாத்ம சாஸ்திரானாம் சித்தாந்த அத்தியாத்ம சாஸ்திரானாம் இந்த மொத்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய கொள்கை என்னன்னா, சித்தாந்தம்னா கொள்கை, புரிஞ்சுங்க. சித்தாந்தங்கிறது வேறு, வேதாந்தங்கிறது வேறு. வேதாந்தம்னா வேதத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், பிரம்ம ரகசியம். சித்தாந்தம்னா ஒரு கொள்கை, ஒரு கான்செப்ட். என்னப்பா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண, இந்த சாமி ஊர்வலம் போகும். இப்போ வேதாந்தத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா, அத்தியாத்ம இந்த ஆத்மாவை பற்றி சாஸ்திரங்களுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், சர்வம் அபகனாவ ஏவகி, எல்லாவற்றையும் நீக்குவது தான். இங்கே பார்க்குறது எல்லாத்தையும் நீக்கிறது தான். ஏன்னா எல்லாம் உபாதி. ந வித்யா அஸ்தி க நோ மாயா, இங்கே அறியாமையோ மாயாவோ எதுவும் கிடையாது. சாந்தம் பிரம்ம, பிரம்ம இதம் கிளமம், அமைதி. இங்கே மாயா அஜ்ஞானம் எதுவும் கிடையாது. ஒன்று இங்கே இருக்கிறதே ஒன்று தான் இருக்குது. இங்கே இருக்கிறது ஒன்று தான் இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. மாயா சொல்கிறது, அஜ்ஞானம் சொல்கிறதெல்லாம் நமக்கு நம்மளுடைய அறியாமை. ஆனால் அதை சொல்லி தான், உபாதியை சொல்லி தான் மெய்ப்பொருளை புரிய வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, முதல்ல இதெல்லாம் இருக்கிறதா சொல்லி, அப்புறம் இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டது, இது இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, நிலையாக இருக்கிறதும் அதுதான், அலையாக இருக்கிறதும் அதுதான், நுரையாக இருக்கிறதும் அதுதான், அது மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் செயல்படுது. இது வரைக்கும் சொல்லாத விஷயம். அது மட்டும்தான் செயல்படுது, நம்ம வச்சு செயல்படுது, நம்மளை கருவிகளாக பயன்படுத்துது. நாம் கண், காது, மூக்கு, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு 96 தத்துவங்களை நமக்கு கருவியாக வச்சுருக்கோம். இந்த 96 தத்துவங்களும் இந்த சித்துங்கிற சைத்தன்யத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால், இந்த சித்து அந்த சத்துக்கு கட்டுப்பட்டு கருவியாக செயல்படுகிறது. அதுதான் இப்போ எல்லாமே செய்யுது. ஆப்போனண்ட்டு யாருமே இல்லை, துவைத்தம்னு இன்னொன்று யாருமே இல்லை. அதுவே கேள்வி, அதுவே பதில். அப்படி ஒரு நான் சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு, இந்த பிறவி நம்ம மனுஷனாக பிறக்கணும், குருவை நமக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்யணும், மனம் ஒழுங்காக வேலை செய்யணும், பாவ புண்ணியங்கள் அதெல்லாம் ஏதோ ஒன்று கணக்கெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. சித்தம் என்னது, சித்தம் புத்தி அகங்காரம் சொல்கிறாங்க, சஞ்சித கர்மா அந்த கர்மா இந்த கர்மாலாம் சொல்கிறாங்க. இத்தனையும் கடந்து ஒரு நுட்பத்தில் நாம் பரம்பொருளை நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு அறிவு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி நாம் அதில் பயணிக்கிறோம், அதில் எப்படி நம்ம கைதானோம், எப்படி விடுதலை அடைகிறோம், எல்லாமே ஒரு பெரிய மேஜிக்காகவும். ஒரு சாதாரண செல்லுக்கு எவ்வளோ மெக்கானிசம் இருக்குங்க, அது செயல்படுறதுக்கு, ஆக்டிவாக நான் செயல்படுறதுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மனிதன் சாமானிய வாழ்க்கை வாழ்கிறது இல்லாமல் அதீதமான நுட்பமான கண்ணுக்கு தெரியாத அதிசயமான பல சூக்ஷ்மங்களை ஆராய்ச்சி பண்ணி, அது கனவா நனவாங்கிறதே தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நம்மளாம் மனிதர்கள், நம்மளாம் 2 கை 2 கால் இருக்குது, நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க் இருக்குது, இங்கே போய் படுத்து தூங்கணும், இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே வேலை செய்யணும், இங்கே ஓடணும், இங்கே ஒடியாடணும், இதெல்லாம் என்னது இது? ஒரே ட்ராமா, ஒரே சினிமா. டக்குன்னு ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சினிமா டக்குன்னு கட் ஆகிடும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எதுவும் வேலை செய்யாது. இப்படி சில நேரம் நினைக்கிறது உண்டு, இது என்னது, இது ஒரு அதிசயமாக இருக்குது. அதில் முக்தி, பந்தனம், துக்கம், பயம், குழப்பம், அதில் வர பெரிய கொள்கை, குறிக்கோள், லட்சியம். அப்புறம் அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் அதுவாகிட்டேன், நான் இதுவாகிட்டேன், அதுவாக போகிறேன், இதுவாக போகிறேன், நீ இன்னும் ஆகலையா, நான் ஆகிட்டேன். எத்தனை கற்பனை, ஆண் பெண்ணு, பதவி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு நிலை. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஒரு மேலேருந்து பார்த்தா, எல்லாரையும் பார்த்தா, ஒருத்தவன் செயல்பாடுகளை பார்த்தா
என்னவோ பண்ணிட்டு கிடக்குறான். எங்கே ஆரம்பிக்கிறான் எங்கே முடிக்கிறான்னு தெரியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னமோ பண்ணிட்டு கிடப்பான். இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே போனேன். அவனுக்கு ரூட் இருந்துன்னா மேலே ஏறி சந்திரம் பண்ணதுக்கே போயிடுவான். ரூட் இல்லைப்பா அவனுக்கு, பாவம். இதெல்லாம் ஒரு காமெடி. அதனால் இங்கே என்ன சொல்கிறேன் நான், சித்தாந்தம் அத்தியாத்ம சாஸ்திரானாம் சர்வ அபகனை, எல்லாத்தையும் நீக்கிறது தான் வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம். இருக்கிறத ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான் வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம். வேதாந்தத்துக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிம்பம் தான். ஆமாம், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடுமே, அதில் நீ அழுவுற சிரிக்கிற, அதில் வர ஒருத்தனை போய் அடிக்கிற, சண்டை போடுற, திட்டுற, இதெல்லாம் என்ன இது? ஒரே காமெடி தான். அவித்யாவும் கிடையாது, மாயாவும் கிடையாது, பிரம்ம இதம் ஏக்கம் ஒன்று தான். இங்கே பிரம்ம மட்டும்தான் இருக்குது. சாந்த ஏவ சித்தாகாஷே, இந்த சித்தாகாசத்தில் ஸ்வச்சே தூய சமசமாத்மனி, ஸ்வச்ச தூய சமசமாத்மனி, ஆத்மாவில் ஒடுங்கிய சமக்கிர சக்தி, எல்லையற்ற முழுமையான சக்தி கச்சித்த பிரம்மேதி கலிதா அபிதே. இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மத்தினுடைய அந்த துகள் தான் சமக்கிர சக்தி. காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க துகள்கள் தான் பிரம்மம் என்ற போர்வையில் இருக்கிறது. அது ஒண்டி தான் இருக்கிறது. அது தூய்மையாக இருக்கிறது. எங்கே இருக்குன்னா சித்தாகாசத்தில் இருக்குது. சித்தாகாசத்தில் காட்ஸ் பார்ட்டிகள் சக்தி நிறைந்ததாக இருக்குது, மறைந்திருக்கிறது, அவ்வியக்தமாக இருக்கிறது. திரும்ப அது வியக்தமானதுன்னா ஜகத்து, வியக்தமாகலைன்னு சொன்னால் பிரம்மம். சமக்கிர சக்தி கச்சித்த இந்த காட்ஸ் பார்ட்டிகளை தன்னுள் அடக்கிய பிரம்மேதி, பிரம்ம மட்டுமே அபிதே கூறுகின்றார்கள். சர்வம் ஏவ பரித்தியஜ்ய, இந்த எல்லாவற்றையும் விட்டு மகாமௌனி அமைதியாய் இருப்பாயாக. மகாமௌனி பவ, அனத்திய நிர்வாணாவான், எந்த திரைகளும் உனக்கு இருக்க வேண்டாம், நிர் ஆவரணமாக இரு. நிர்மனனக, எதையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. ஷீன சித்தக, சித்தம் இல்லாதவனாக இருப்பாய். பிரசாந்த தீகி, அமைதியான பேரறிவுடன் இருப்பாயாக, பூர்ண ஞானத்துடன் இருப்பாயாக. பிரசாந்த தீகி. ஆத்மன் ஏவ அஸ்வ சாந்த ஆத்மனா மூக்க அந்த பதிர உபம நித்யம் அந்தர்முக. ஆத்மன் ஏவ, இந்த சத்தில் இந்த சித்து சேர்ந்து கரைந்து ஆத்மாவாக, சாந்தாத்மாவாக, சாந்தாத்மனா மூக்க ஒரு பேசாத ஊமை போல, அந்த பார்க்காத பிளைண்டு போல, பதிரா கேட்காத டெஃப் போல, நித்தியம் அந்தர்முக உள்ள அந்த பரம்பொருளோடு தொடர்பில் இருப்பாயாக. மறுபடியும் ஸ்வச்ச தூய்மையாக, ஸ்வாத்மனா தன்னில் தானாய், அந்த பிரபூர்ண தீகி, பூர்ணமான ஞானம், இதை எழுதிங்க, பிரபூர்ண தீகி. பூர்ணமான ஞானமாக விளங்குவாய். அதாவது வெளியில் வராத அந்தர்முக்கியாக இரு. ஜாகிரத்தியேவ சுஷுப்ததः, விழிப்பு நிலையிலேயே அந்த ஆனந்த மயக்கத்திலே இரு. குரு ஜாகிரத்தியேவ சுஷுப்தः குரு,
கர்மாணி வைத்வஜ, செய்யக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் விழிப்புலையும் செயல்படாத மாதிரி செயல்படு. ஆனால் கர்மத்தை யோகமாக பண்ணாதான் விஷயம். நீ செயல்படுவே, அது கர்ம ஆபாசமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப அலட்டிக்காத, கொடுக்குற வேலையை கரெக்டாக செய். ஜாகிரத்தேவ சுசுப்த, விழிப்பு நிலையில் சுசுப்தியாக குரு இருப்பாய், செய்வாய். கர்மாணி வைத்வஜ, கர்மங்களை விழிப்பு நிலையில் உறக்க நிலையில் செய்கிறது போல செய்து கொண்டிருப்பாய். அதாவது கர்மத்தை யோகமாக பண்ணு, பற்று இல்லாமல் பண்ணு. ரொம்ப உற்சாகத்தோடையோ ரொம்ப பிடிப்போடையோ ரொம்ப இது செஞ்சால் அது நடந்துடும், அது செஞ்சால் இது நடந்துடும், பெரிய பலன்களை எதிர்பார்த்தோ செய்யாமல் நார்மலாக நிதானமாக பண்ணிக்கிட்டே வா. அந்ததக சர்வ பரித்தியாகி, இறுதியில் எல்லாவற்றையும் விடு. பகிஹி, வெளியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விடுவாய், அந்தர்முக்கியாக இருப்பாய். பகிஹி குரு யதா ஆகத்தம், வெளியில் பார்த்தா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பகிஹி குரு, வெளியில் பார்த்தா வேலை செயல்படுறது மாதிரி இருக்கும். ஆனால் அந்தத்தக உள்ள துறவு, வெளியில் பற்று. உள்ள மனசார அவனுக்கு ஈடுபாடு இல்லை, ஆனால் கடமையை அவன் தொடர்ந்து செஞ்சிட்டே வரான். வேறு என்ன பண்ண போகிறீங்க? வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கா? ரொட்டீன் தானே பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ நாள் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க? விரும்பி பண்ணுறது வேறு விஷயம், விருப்பம் போயிடுச்சு. இப்போது ஒரு மாதிரி உங்களுக்கு இது செய்யணுமாங்கிற ஒரு சலிப்பு வந்துடுச்சா? உற்சாகமாக இருக்கீங்க, செய்யுங்க. சலிப்பு வந்துடுச்சு, ஆனால் தொடர்ந்து நீ செஞ்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ தான் கர்மத்தை யோகமாக பண்ணணும். நீ என்ன பண்ணுற? எத்தனை வெள்ளிக்கிழமை வந்திருக்கு, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, எத்தனை பொங்கல் வந்திருக்கு, எத்தனை தீபாவளி, என்ன பண்ண நீனு? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை. என்ன ப்ரோக்ரஸ், என்ன உயர்வு? ஒரே தைத்தக்கன்னு ஆடிவிட்டு கொஞ்சம் நேரம் சிரித்தேன், ரொம்ப நேரம் அழுதேன். அது அவனையும் வெளியில் அனுப்புங்க, என்ன வெளியில் அனுப்புகிறேன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி என்னென்னமோ நடக்குது. அதில் அழுவுறதும் சிரிக்கிறதும் எத்தனை ட்ராமா நடக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரீனில், இந்த ஆத்மாங்கிற இந்த ஸ்க்ரீனில் இந்த மனம் ஓட்டுற ஓட்டல் ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுது? நிறைய சீனை போடுது, பதிவுகள் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் ஓட்டுது. இது இப்போ ட்ராஜடி சீனு, இப்படி தான் அதில் நடிக்கணும். நீ உனக்கு இந்த ரோலு, நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற ரோல் தான் உனக்கு. உன் மோரக்கட்டைக்கு இதான் உனக்கு பொருத்தமாக இருக்குது. நீ எப்பயுமே சிரிக்கிற ரோல், நீ எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணுற ரோல், நீ எப்போ பார்த்தாலும் வேலை செக்கு மாடு ரோல் உனக்கு. நீ பிரச்சனை பண்ணுற ரோல். ஒன்றுமே இல்லைன்னாலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கு, கொளுத்தி போடு. சும்மா யார் கூட பற்றிக்கிட்டு எரியுது. நமக்கு என்ன டைம் பாஸுக்கு ஃபோனை போட்டு மொக்கையை போட்டு அந்த குடும்பத்தை கலைச்சி விட்டுருது. அப்புறம் சீரியல் ஏதாவது டவுட் இருக்குன்னா சீரியலில் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை அமோகமாக அற்புதமான ரோல் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஏதாவது உபயோகம் இருக்கா? எத்தனை வெள்ளிக்கிழமை, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை, எத்தனை முறை பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டு வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் வருது லீவு. லாங் வீக்கெண்டா அது. லாங் வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நான் ஒரு நாள் லீவ் போட்டுருவேன். அப்புறமா திங்கக்கிழமை வரும், உடம்பு சரியாமல் போயிடும். அப்புறம் ஒரு நாள் லீவ் போட்டுருவேன், 5 நாள். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சேலத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு அம்மா 1 வாரம் லீவ் போடுறாங்க வேல் பூஜைக்கு. அவங்க நான் சேலத்துக்கு போகிறேன் என் பொண்ணு விட்டுக்குன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10 நாள் அவங்க சொல்கிறது, அவங்க ஒரு நாள் தான். போயிட்டு காலையில் போய்ட்டு நைட்டு வந்துடுச்சு அப்படியே சொல்லுவாங்க. செம்ம காமெடி. எத்தனை வெள்ளிக்கிழமை, எத்தனை சனிக்கிழமை, எத்தனை செவ்வாய்க்கிழமை. என்ன பண்ணுற? நல்லா சாப்பிட்ற.
அது ஒரு தாறுமாறாக வளருது உடம்பு கண்ணா பின்னான்னு ஒரு ஷேப்பே இல்லை இப்போது. என்னத்த சொல்கிறது, ரொம்ப சிரமந்தான். அதாவது கிளைமேக்ஸ் வந்து இன்றைக்கி இந்த உபநிஷத்து பூர்த்தி ஆகுது. இந்த குமதி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா இந்த இந்த எத்தனை வெள்ளிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை அப்புறம் வீக்கெண்டுக்கு ஊருக்கு போகிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கு. இவன் என்ன பண்ணா அப்படி கேட்குறான். நிறைய சிரிப்பு வருது. சரி போட்டோம். இப்போ பிரபூர்ண தீகி அது எழுதுனீங்களா? பிரபூர்ண தீகினா பூர்ணமான ஞானம். அடுத்தது சித்த சத்தா பரதுக்கம். சித்தம்னு ஒன்று இருந்தால் துக்கம், சித்தம்னு ஒன்று இருந்தால் துக்கம். சித்த தியாகம் பரம், சித்த தியாக பரம். சித்தங்கிறதுல ஈடுபாட்டோடு இருந்தா, சித்தம்னு ஒன்று இருக்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ உனக்கு துக்கம். சித்த தியாக பரம், தத்பரம்பரம்னு சொல்லணும்னா ஈடுபாடு வேற ஒன்று, பரம்பரம்னா அதோட தத்பரம். அது மாதிரி சித்தம்னு ஒன்று இருந்தால் துக்கம். சித்த தியாகம், சித்தத்தை நீ விட்டேன்னா கலட்டி விடணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி இருக்கோன்னா அப்படி இணைஞ்சிருக்கோம். நம்ம பேசும்போதே என்னது உடம்பு ஆடுதா இல்லையா? பேசும்போது என்னன்னா அவர் மனசும் உடம்பும் அப்படி சேர்ந்துருக்கு. அபிநய சரஸ்வதி, நடிகர் திலகம், நம்ம எப்படி ஒன்றுமே அப்படியே ஒன்றுமே என்னது சலனமே இல்லாமல் மரக்கட்டை மாதிரி இப்படி உக்காந்துருக்கோமா இல்லையா? நம்ம முகத்தை எடுத்து நம்ம எதுவுமே நம்மளை கண்டுபிடிக்க கூடாது, அவர் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஜட்ஜ் பண்ணிடுவோம். நீங்கள் எப்படி நீங்கள் ட்ராமா போட்டாலும் எப்படி சீனு போட்டாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம் தெரியாத மாதிரியே உங்களுக்கு நீங்கள் நடிக்கும் போது உங்ககிட்டேருந்து நல்லா நிறைய கற்றுக்குறோம்ல. மெய்யை வந்து கற்றுக்கிறோமா இல்லையா? பொய்யை உங்ககிட்டேருந்து. அதனால் சித்த சத்தாபரம் துக்கம். சித்தம் இருந்தால் துக்கம். சித்த தியாகம் பரம் சுகம். சித்தத்தை விட்டேனா பரமசுகம். அத சித்தம் சிதாகாஷே நய சயமேவ வேதனாத். அதனால் இந்த வேதனைங்கிற சித்தத்தை ஞானத்தில் கரைப்பாயாக. சிதாகாசம், சிதாகாசத்தில் இந்த சித்தத்தை கரைப்பாயாக. சயம் ஏவ வேதனாத். திருஷ்டவா திருஷ்டவா ரம்யம் அரம்யம் வா ஸ்டேயம் பாஷானம் சதா. இப்போ சம்சாரத்தை பார்க்குற திருஷ்டவா பார்க்க நிறைய பொருட்கள், அழகான பொருட்கள் எல்லாம் அற்புதமாக சூப்பராக வசீகரிக்குது. ரம்யம் அரம்யம் நன்றாக வசீகரிக்கிறது. அப்படி வசீகரித்தாலும் ஸ்தேயம் பாஷானம் கல் போல இரு. சதா பாஷானம் பாஷானவத்து கல் போல இரு. யதாவத் ஆத்ம யத்தனேன ஜிதா பவதி சம்ஸ்ருதி. இப்படித்தான் இந்த முயற்சியினால் எத்தனைன ஆத்ம எத்தனைன தன் முயற்சினால் முயற்சியினால் ஜிதா பவ ஜிதா சம்ஸ்ருதி. இந்த உலகத்தினுடைய அந்த ஃப்ளோவை நாம் ஜெயிக்கலாம். வேதாந்தே வேதாந்தே பரமம் குஹ்யம் புராகல்ப பிரச்சோதிதம். இந்த வேதாந்தம் பரமம் மிக மேலானது, குஹ்யம் ரகசியமானது, புராகல்பம் ரொம்ப பழமையானது, பிரச்சோதிதம்
உங்களை உங்களுக்கு பிரேரணா கொடுப்பது, எழுச்சி மிக்கது. நா பிரசாந்தாய தாத்தவியம். இந்த பிரம்ம ரகசியத்தை அமைதியற்றவனுக்கு, இணக்கமற்றவனுக்கு, அகங்காரம் விடாதவனுக்கு, அமைதி இல்லை, இணக்கம் இல்லை, அகங்காரத்தை விடலை, அவனுக்கு நான் தாத்தவிய இந்த பிரம்ம ரகசியத்தை கொடுக்காதீர்கள். ஒரு இடத்துல கிளாஸ்லேயே உட்கார விடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஒரு உபநிஷத்தில் கிளாஸில் உட்காரது கூட பர்மிட் பண்ணாதீங்க, லேட்டாக வந்தால் அப்படியே விரட்டி விட்ரு சொல்லி, பாதியில் வந்தால் விரட்டி விடு சொல்லி, இப்படி ஆடிக்கிட்டே வந்தால் விரட்டி விடு அப்படி சொல்லி, முட்டா பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்லி. அது பாரு, இந்த நான் பிரசாந்தாய அமைதியற்றவனுக்கு தாத்தவிய கொடுக்காத, நான் சிஷ்யாய சிஷ்யன் அல்லாதவனுக்கு கொடுக்கவே கொடுக்காது. வை புனக அன்னபூர்ணா உபனிஷதம் யோ அதீத்தே குரு அனுகிரகாத்து. இந்த அன்னபூரணம், இந்த ஞானம் பூரணமாக வேண்டும். அதீத்தே குரு அனுகிரகாத்து, குரு அனுகிரகத்தினுடைய குரு ஆசீர்வாதத்தோட பெற வேண்டிய விஷயம் இது. அப்படி பெற ஜீவன் முக்தோ பிராபிய, ஜீவன் முக்த நிலையை அவன் பிராபிய பெறுகிறான். பிரம்ம இவ பவதி ஸ்வயம், தானாகவே, அதாவது இணக்கமல்லவன் சிஷ்யனாக இருக்கிறவன், இந்த குருவோட பயணிக்கிறவன் தானாகவே ஜீவன் முக்த நிலையை அடைகிறான். பிரம்ம இவ பவதி, பிரம்மமாகவே ஆகிறான் என்று இது உபனிஷத்து என்று உபனிஷத்து பூர்த்தி செய்கிறது. 338 மந்திரங்கள். இவ்வளவு பொறுமையாக அதை அலசி ஆராயணுங்கிற ஒரு பார்வையில் பார்த்ததும், அது மறைந்து நுட்பமான பல அதிசயமான கருத்துக்களை நம்ம சிந்தனைக்கு எட்டாத, சிந்திக்க முடியாத உயர்வான மேலான நம்மளை சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய மந்திர வார்த்தைகளை இந்த அன்னபூர்ணா உபனிஷத்து 1வது மந்திரத்திலேருந்து கடைசி மந்திரம் வரைக்கும் ரொம்ப விசார கர்ப்பிதமாக, நிறைய அர்த்தமிக்கதாக, ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உபனிஷத்து இது. இன்றைக்கி விசாரம் இல்லை, மந்திரமும் இல்லை, பூர்த்தி ஆகுது, சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இதை பேசி முடிக்கிறோம். இங்கே ஆமாம், இங்கே 338 மந்திரங்கிறது இதை பேசுவதோ இல்லை கேட்பதோ ரெண்டுமே இறைவனுடைய விருப்பமாக தான் அடியேன்னு பார்க்குறேன். ஏன்னா இது தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே போயிடுச்சுன்னா அது அந்த அமிர்தங்கிற அது வேலையை அது செய்யவே செய்யும். அதனால் நம்மளுடைய இந்த வெற்றி பயணத்தில், பிரம்ம யஜ்யத்தில், ஞான யோகத்தில் இன்றைக்கி 99வது படிக்கட்டை நாம் கடக்கிறோம். ஒரு பெரிய விஷயந்தான் இது, ஒரு பெரிய சேலஞ்சு தான். இந்தியாவில் யாரும் பண்ணலை. தமிழ்நாட்டில் நாம் முதல்ல ஒரு வழிகாட்டியாக குரோம்பேட்டை குமரங்குன்ற முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமியினுடைய பூரணமான அனுகிரகத்தினுடைய அவருடைய எண்ணமும் இயக்கமும் தான் அடியனுடைய செயல். அப்படி இந்த உபநிஷத்து எல்லாத்தையும் தமிழ் செய்யணும். எப்படி இத்தனை 1000 வருஷங்கள் இதை செய்யாமல் விட்டாங்க, எல்லாமே அதிசயமாக இருக்குது. இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுல எனக்கு அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் சின்னதாக ஒரு அகல் விளக்கை ஏற்றுவோன்னு நினச்சது. இந்த அகல் விளக்கு ஞான ஜோதியா, முருக ஜோதியா
அணையா விளக்கா நிரந்தரமாக முருகப்பெருமான் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இதை அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய சிஷ்யர்களை வச்சு 38 டிஸ்ட்ரிக்கு 38 மடத்தை ஜாதி பேதம் இல்லாமல் உயர்வு தாழ்வு பார்க்காம ஆண் பெண்ணுன்னு பார்க்காம ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருக்கும் இந்த பிரம்மஞானம் ஒண்டி சேர்ப்பாருன்னு நம்புகிறேன். அப்படி சேர்க்கணும்னு அடியேன் சங்கல்பம் செய்கிறேன். அடியனுடைய சங்கல்பம் முருகப்பெருமானுடைய சங்கல்பம் தான் அடியனுடைய சங்கல்பம். என்னுடைய சங்கல்பம் உங்களை தொட்டுச்சுன்னா அதோ இப்போ காரைக்குடியிலேருந்து அந்த என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ஹிந்தி ஸ்டூடெண்ட் அவன் வந்து ஒரு பொசிஷனில் இருக்காப்புல, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காப்புல. அதோட ஒரு ஹாபியாக இந்த ஜோதிடத்தெல்லாம் பண்ணி நிறைய ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஜோதிடத்தில் அடுத்த 100 வருஷத்துக்கு அவனுடைய அந்த உழைப்பு வேலை செய்யும். இப்போ அதோட இந்த என்னுடைய அந்த பேச்சு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் உங்களை மாதிரி டைரெக்டாக உள்வாங்கிற பையன் அவன், ரொம்ப ஆத்மாத்மமான பையன். அதனால் அதை உள்வாங்கிட்டு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ 2-3 சென்டரை வேதாந்தமும் அதில் சேர்க்குறோம் அப்படின்னு அந்த வீடியோ தான், அந்த ஆடியோ தான் போட்டிருக்குது, வாய்ஸ் மெசேஜ் அந்த குரூப்பில் போட்டிருக்கேன். கேட்டிங்களா? எப்படியோ ஒரு இப்போ திருச்சியில் ஆரம்பிக்குது, காரைக்குடியில் இன்னும் 2-3 இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய சிஷ்யர்களை இந்த மாதிரி ஒரு சூக்ஷ்மமாக ஒரு பிரம்ம ரகசியம் ஒரு அமிர்தம் இருக்குங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆளே இல்லை. சாப்பாடு அங்கே இருக்குதுன்னு சொன்னாலே போதும். அங்கே சாப்பாடு அன்னதானம், நீங்கள் பசியில் இருக்கீங்க அங்கே அன்னதானம் பண்ணுறாங்கன்னு இப்படி கையை காமிச்சதுக்காகவே இந்த இவனுடைய கர்ணனுடைய இந்த சுட்டு விரல் வந்து பொன்னிறமாக மாறுனுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வேலையை எல்லோரும் நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம். தமிழ்நாடு ஒரு ஞான பூமியாக இருக்கட்டும். ஏற்கனவே ஆல்ரெடி சித்த பூமி தான் இது. இடையில பிரம்மஞானம் மறைக்கப்பட்டும் பயனுக்கு இல்லாமலும் ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையை கடந்து மறுபடியும் மறுமலர்ச்சி பெற்று ஒரு 1540 சென்டரை உருவாக்கணுங்கிறது என்னுடைய சிந்தனை. 38 டிஸ்ட்ரிக்ட் இன்ட்டு 30 சிஷ்யர்கள் போட்டிங்கன்னா 1540 வரும். அப்புறம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற 300 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த 300 திவ்ய தேசங்களையும் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக அடியேன் போய் நாம் சந்தித்து அவங்களுக்கு இந்த திருப்புகளோட இந்த உபநிஷத்தையும் சேர்த்துங்க, மொழி பேதம் பார்க்காதீங்க, சம்ஸ்கிருதம் தமிழ்ங்கிற அந்த பேதமெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்க்கலை, ஆனால் நமக்கு ஞானம்தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்லை, ஞானத்தை தெரிஞ்சுங்க, எல்லாத்தையும் தமிழ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்து உரைச்சி இந்த வருஷம் முதல் சென்டர் விளக்கு ஏற்ற போகிறோம். திருவையாறு. அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமாக முதல் வருஷம் 1, 2வது வருஷம் 2, 3வது வருஷம் 3ன்னு படிப்படியாக இந்த 1540 ஞானப்பீடத்தையும் உருவாக்கி பொதுவாக அருளாளர்கள் ஆரம்பித்தா அது நிற்காது. சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் உண்மையாகவே இந்த சமுதாயம் வளரணும், பிரம்மஞானத்தோடு வாழ்க்கை நடத்தணும், வீட்டிலையும் தொழிலையும் நாட்டிலையும் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் குளிர்ச்சியும் நிறைந்திருக்கணுங்கிற குறிக்கோளோடு இதை செயல்படுத்தணும். இதில் எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த பெரிய உழைப்புலாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு ஹாபியாக செய்யும்போது, மகிழ்ச்சியாக செய்யும்போது அங்கே வந்து அதை நான் உழைப்பாக நான் பார்க்கலை. ஒரு பிரியமாக எத்தனையோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம செய்கிற மாதிரி இந்த திருப்பணியை செய்யணும். திருப்பணியாக நினைக்கிறேன். இந்த மக்கள் ஜீவராசிகளுக்கு இந்த பிரம்ம ரகசியம் தெரியாமலே தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். அவங்களுக்கு இந்த பிரம்மஞானம் தெரிந்தால் இறையாட்சி செய்வார்கள். அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த பயணம் தொடரும். 99வது உபநிஷத்து பூர்த்தியாக நாளைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆடிக்கிருத்திய கிரிவலம் இருக்குது.
2 கிரிவலையும் முடிச்சுட்டு திங்கக்கிழமைக்கு புது உபநிஷத்து 100வது உபநிஷத்தை முருகப்பெருமான் கருணையினால் ஆரம்பிப்போம். இதெல்லாம் இன்றைக்கி அகண்ட பார்வையில் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கலாம், பாதி புரியாமல் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம். அதெல்லாம் உங்களை மனன காலத்தில் தத்துவமசியில் எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருவோம், எளிமைப்படுத்துவோம். சாதாரண பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமை, அவ்வளவு எளிமைப்படுத்துவோம். அதை சம்ஸ்கிருதம் தெரியாமலேயே இந்த பிரம்மஞானம் உங்களுக்குள்ளே நிறைஞ்சு நிற்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறது அவசியமே இல்லை. அதெல்லாம் அப்படி உங்களை போட்டு மிரட்டி வச்சுருக்கானுங்க, பயமுறுத்தி வச்சுருக்காங்க, மிஸ்கைட் பண்ணி வச்சுருக்காங்க. சம்ஸ்கிருதம் ஒரு அரிய பொக்கிஷம். தமிழ் எப்படி ஒரு அரிய பொக்கிஷமாக நம்ம ஆத்மாத்மமாக நம்ம நாடி நரம்பில் இருக்கோ, அதுபோல் சம்ஸ்கிருதமும் ஒரு அரிய பொக்கிஷமான மொழி. அதோட தொடர்பு கொண்டால் நமக்கு தான் நன்மை. அதுக்கு நன்மையா? நமக்கு தான் நன்மை. ஏன்னா மொத்த பிரம்மஞானமும் அதில் தான் ஒரிஜினலாக இருக்குது. நம்ம யார் மற்றவங்க எழுதியிருந்தாலும் அவங்க அதில் தன்னுடைய கருத்தை சேர்த்து விட்றாங்க, கற்பனை கலந்து விட்டுறாங்க. தன்னுடைய தான் வழிபடும் தெய்வமோ தலைவனோ அவனுடைய பேர் புகழை துதிப்பாடுறதுக்காக சில இடத்துல கற்பனையை ஏற்றி விட்டுறாங்க. அதையெல்லாம் கடந்து நாம் ஒரிஜினலையே டைரெக்டாக பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் சம்ஸ்கிருதம் உங்களுக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மேன்மை தான் படுத்தும், தடை ஏற்படுத்தாது. ஒரு மொழி கற்றுக்கிறது ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கு சமம். அதனால் தமிழும் சம்ஸ்கிருதமும் 2 கண்ணாக பாவிங்க. யாருக்கிட்டையும் பகைமை பாராட்டாதீங்க. நல்ல உயர்வான நோக்கத்தோடு உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சிச்சு இல்லை? இப்போது வீடு, மனைவி, மக்கள், பணம், உற்றார் உறவினர் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இருந்து இந்த மகத்தான காரியங்களை இந்த தேச மக்களுக்காக கொஞ்சம் செய்யுங்க. கொஞ்சம் பேட்டியாட்டிசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி செய்தால் இந்த தமிழ்நாடு மற்ற ஒரு வேத கிராமத்தையே உருவாக்கணும்னு, என்னுடைய வேதாந்த கிராமத்தையே உருவாக்கணும், பிரம்மஞானத்துக்குன்னே ஒரு கிராமத்தை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அதுதான் அங்கேருந்து இந்த நாடு முழுவதும் இந்த இன்ஸ்பிரேஷனையும் இந்த வைப்ரேஷனையும் உருவாக்க முடியும், தொடர்ந்து உருவாக்க முடியும். அது முருகப்பெருமான் கருணையில் எங்கே உருவாக போகுதுன்னு தானாக உருவாகிற விஷயந்தான், உருவாக்குற விஷயம் இல்லை, அது உருவாகிற விஷயம். ஆனால் கருத்து வந்துடுச்சு, எண்ணம் வந்துடுச்சு, செயல் வரும் ஒரு நாளைக்கு. அது வரைக்கும் நம்மளுடைய உற்றார் உறவினர் எல்லாருக்கும் இந்த பிரம்ம ரகசியத்தை கண்ணை திறந்து விடுங்க. இந்த நாடு அமைதியாக இருக்கட்டும். இந்த ஏற்கனவே இந்த இனம் ஒரு தனித்தன்மையுடைய ஒரு இனம். இது வந்தாரை வாழ வைக்கிற இனம், கருணையே நிறைந்த இனம் இது. அதோட இந்த பிரம்மஞானம் சேர்ந்ததுன்னா இல்லை நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த உலகத்துக்கு இங்கேருந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறது அடியனுடைய கனவு. அப்படி சொல்லி இந்த 99வது உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு